ஒரு ஃபோன் அதுவே மடித்தால் சிறியதாகவும் விரித்தால் ஒரு லேப்டாப் போலவும் மாறினால் எப்படி இருக்கும்? ஆப்பிள் நிறுவனம் தயாரித்து வரும் அந்த மர்மமான ஐபோன் ஃபோல்ட் மடிக்கக்கூடிய ஐபோன் பற்றிய ரகசிய தகவல்கள் மறுபடியும் இணையத்தில் லீக் ஆகியுள்ளன. ஜெஃப் பூ இவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல. பெரிய முதலீட்டாளர்களுக்கு தொழில்நுட்ப செய்திகளை சேகரித்து தரும் ஒரு டெக் துப்பறிவாளர். இவர் சமீபத்தில் வெளியிட்ட தகவல்கள் ஆப்பிளின் புதிய கண்டுபிடிப்பு எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகின்றன. இந்த ஆண்டு இறுதியில் வரப்போகும் ஐபோன் 18 சீரியஸோடு சேர்த்து இந்த மடிக்கக்கூடிய ஐபோனும் அறிமுகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. A20 ப்ரோ சிப். இந்த சிப் ஐபோனுக்கு பின்னால் இருக்கும் பிரம்மாண்ட அறிவும் மற்றும் மூளை என்று சொல்லப்படுகிறது. இந்த சிப் 2nm அதாவது 2 நானோமீட்டர் எனும் மிக நுண்ணிய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படுகிறது. உங்கள் நகத்தின் அளவே உள்ள ஒரு சிப்பில் பல கோடி சிறிய டிரான்சிஸ்டர்ஸ் வேலையாட்களை அடைத்து வைப்பது போன்றது இது. இதனால் போன் மின்னல் வேகத்தில் வேலை செய்யும். அதே சமயம் பேட்டரியும் நீண்ட நேரம் உழைக்கும். மடிக்கக்கூடிய பெரிய திரையை இயக்க இவ்வளவு வலிமையான மூளை அவசியம். மூடியிருக்கும் போது இது ஒரு 5.3 இன்ச் சிறிய போன் உங்கள் உள்ளங்கைக்குள் கச்சிதமாக அடங்கிவிடும். ஒரு கையாலேயே மெசேஜ் அனுப்ப வசதியாக இருக்கும். விரிக்கும் போது சட்டென்று இது ஒரு 7.8 இன்ச் திரையாக மாறும். இது கிட்டத்தட்ட ஒரு ஐபேட் மினி அளவுக்கு பெரியது. சினிமா பார்க்கவோ அல்லது பாடம் படிக்கவோ இது மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த போன் வலிமையாகவும் அதே சமயம் லேசாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆப்பிள் இதில் டைட்டேனியம் மற்றும் அலுமினியம் கலந்த ஒரு உலோகத்தை பயன்படுத்துகிறது. இந்த போனில் மொத்தம் 4 கேமராஸ் உள்ளன. பின்புறம் 2 48 மெகா பிக்சல் கேமராக்கள். இவை மிக தெளிவான புகைப்படங்களை எடுக்கும். முன்புறம் 2 18 மெகா பிக்சல் கேமராக்கள். ஏன் 2? போனை மடித்து வைத்திருக்கும் போது செல்ஃபி எடுக்க ஒன்று, விரித்து வைத்து வீடியோ காலில் பேச மற்றொன்று. சாம்சங் ஏற்கனவே பல மடிக்கக்கூடிய போன்களை வெளியிட்டுவிட்டது. ஆனால் ஆப்பிள் ஏன் இவ்வளவு காலம் காத்திருக்கிறது தெரியுமா? மடிக்கும் இடத்தில் திரையில் கோடு விழக்கூடாது என்பதிலும் அந்த மடிப்பு பகுதி ஆயிரக்கணக்கான முறை மடித்தாலும் உடையக்கூடாது என்பதிலும் ஆப்பிள் மிகவும் பிடிவாதமாக ஆய்வு செய்து வருகிறது. இதில் அடுத்த தலைமுறை C2 மோடம் பயன்படுத்தப்பட உள்ளது. இது 5Gயை விட வேகமான இணைய வசதியை உங்களுக்கு தரும். நீண்ட காலமாக வெறும் பேச்சாக மட்டுமே இருந்த மடிக்கக்கூடிய ஐபோன் இப்போது கையில் கிடைக்கும் தூரத்தில் இருக்கிறது. இது உங்கள் படிக்கும் முறையையும் விளையாடும் முறையையும் முற்றிலும் மாற்றப் போகிறது.